ஹாய் குட்டீஸ், நன்னரி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு தங்க அன்னம் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகிய கிராமம். அங்கு ராணி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள். அவள் கணவன் ஒரு விவசாயி. அவன் சில காலத்திற்கு முன்பே இறந்து விட்டான். ராணி தினமும் காட்டில் உள்ள குளத்திற்கு தண்ணீர் எடுக்கச் செல்வாள். தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு திரும்புவாள். இதுவே அவளது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் ராணி தண்ணீர் எடுக்கச் செல்லும் போது அங்கு ஒரு தங்க அன்னப்பறவையை கண்டாள். அந்த அன்னப்பறவை ராணியிடம் பேசியது. அவளது ஆச்சரியத்தோடு பார்த்தாள். நான் தான் உன் இறந்து போன கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாக மறுஜென்மம் எடுத்துள்ளேன். உனக்கும் நம் குழந்தைகளுக்கும் நான் உதவி செய்கிறேன் என்று அன்னப்பறவை சொன்னது. அந்த அன்னப்பறவை சொன்னதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாள். உன்னால் எப்படி எங்களுக்கு உதவ முடியும் என்று ராணி கேட்டாள். அதற்கு அன்னப்பறவை, நீ தினமும் என்னிடமிருந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஒரு இறகிற்கு மேல் என்னால் தர முடியாது. பின்பு அதை விற்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளலாம் என்றது. ராணியும் சரி, நான் அப்படியே பெற்றுக் கொள்கிறேன் என்றாள். அதன்படி அன்னப்பறவை அவளுக்கு ஒரு தங்க இறகை கொடுத்தது. அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு ராணி வீட்டிற்கு சென்றாள். இதேபோல் ராணி தினமும் ஒரு தங்க இறகை அன்னப்பறவையிடமிருந்து வாங்கி வந்து அதை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் செலவு செய்தாள். இப்படியே சில நாட்கள் கடந்தன. ராணி செல்வந்தராக மாறினாள். அவளுக்கு திடீரென்று பணத்தாசை பெருகியது. ஒரு யோசனை வந்தது. இந்த தங்க அன்னப்பறவை காணாமல் போனால் என்ன செய்வது? அதனால் அன்னப்பறவையை வீட்டிற்கே எடுத்து வந்து விடலாம் என எண்ணினாள். பின்பு குளத்திற்கு சென்று அன்னப்பறவையை சந்தித்து தன்னோடு வீட்டிற்கே வந்துவிடும்படி கேட்டாள். அன்னப்பறவையும் அவளுடன் வந்தது. அன்னப்பறவைக்கென்று தன் வீட்டருகில் ஒரு குளம் ஏற்பாடு செய்திருந்தாள். அன்னப்பறவையை அந்த குளத்தில் தங்க வைத்தாள். பின்பு அதே போல் தினமும் ஒரு தங்க இறகை அன்னப்பறவையிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். சில நாட்கள் கடந்தன. அவளுடைய பேராசை பெருகியது. அன்னப்பறவையிடமிருந்து எல்லா இறகுகளையும் மொத்தமாக எடுத்துக்கொள்ள நினைத்தாள். அன்னப்பறவையிடம் சென்று தினமும் ஒரு இறகு எடுப்பது சிரமமாக உள்ளது, அதனால் நிறைய இறகுகளை எடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றாள். அதற்கு அன்னப்பறவை, என்னால் ஒரு நாளைக்கு ஒரு இறகை மட்டுமே தர முடியும் என்று சொன்னது. அவள் அதை பொருட்படுத்தாமல் அன்னப்பறவையை பிடித்து எல்லா இறகுகளையும் எடுத்துவிட்டாள். அப்போது அவள் எடுத்து வைத்திருந்த எல்லா இறகுகளும் சாதாரண இறகுகளாக மாறியது. அதை கண்டு அவள் திகைத்து நின்றாள். அப்போது அந்த அன்னப்பறவை அவளிடம் பேசியது. நான் உன்னிடம் முன்பே சொன்னேன், என்னால் ஒரு நாளைக்கு ஒரு தங்க இறகை மட்டுமே தர முடியும் என்று. நீ என் பேச்சை மீறிவிட்டாய். நான் இனிமேல் உனக்கு இறகு தரப்போவதில்லை என்று கூறி கோபத்துடன் அங்கிருந்து குளத்திற்கே திரும்பிச் சென்றது. ராணி என்ன செய்வது என்று தெரியாமல் தன் பேராசையை நினைத்து வருந்தி நின்றாள். ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது நாமே அதை அழிக்க கூடாது. மற்றொரு நன்னறி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்னறி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.